இவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அந்த பேசின அந்த பேச்சை முழுமையாக திரு நாஞ்சில் சம்பத் ஏற்கிறாரா? ஏற்கிறாரா? கேட்காம இருந்திருக்கும். ஏற்கிறேன். ஏன் அதுல என்ன குறை? ஏன் வாயில நல்லா வருங்கிறார? அப்படி ஒரு முதலமைச்சர் பேசலாமா? வந்துருங்கிறார? வந்துரும்னாரு. அது ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய இது அவர்கிட்ட அவ்வளவு நெஞ்சில அவ்வளவு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை வெளிப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை, தயங்குகிறார். அது ஒரு நாகரிகத்தின் அடையாளம். இது இந்த வாயில வருதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க அதான் சார், ஒரு மனிதனுடைய இயல்பு. இப்போ ஒரு மனிதனா, சாதாரண மனிதனா நம்ம அவரை பார்க்கல. இப்போ நீங்க ஒரு பிரச்சாரத்துல போகக்கூடிய ஒரு பிரச்சாரகராகவோ அல்லது ஒரு கட்சியில் உள்ள ஒரு மூத்த பொறுப்புல இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய ஒரு சாதாரண மேடை பேச்சா பார்க்கலாம். அவர் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எனக்கு வாயில வந்துரும்னு சொல்றது அவர் சொல்லல என்பது அவருடைய பண்பை காட்டுகிறது. ஆனால் எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு அவர் விடுத்துற எச்சரிக்கையாகவும் இதை நீங்க கருத வேண்டும். அப்போ இது உள்ள ஒன்றும் தவறு இல்லைங்கிறீங்க? தவறு இல்லை. அதே கூட்டத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நாங்க கவர்ச்சியால வந்துட்டோம்னு சொல்றாங்க, நான் என்ன கவர்ச்சி நாங்க என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அவன் அப்படி ஒரு குற்றச்சாட்டை மேம்போக்கா வைக்கிறாங்க, திரை கவர்ச்சினால வந்ததுன்னு. பட் அவர் அந்த அர்த்தத்துல பொருள்பட சொல்லல. இப்ப நாங்க என்ன அப்படின்னு சொன்னா அது பெண்கள், பெண் கவர்ச்சி அதோட ஒப்பிட்டு அதை நிறுத்துற மாதிரிலாம் தெரியுது இந்த சொல்ல. இல்லை, அப்படி எந்த கவர்ச்சி இங்க கிடையாது.